வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் கல்லுக்குள் சிலையாய் மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாமாய் நம்முள் வித்தாக கலந்துட்ட சத்தான தமிழுக்கு முத்தான முதற்கோடி வணக்கங்கள். ஆஹா, தமிழுக்கு வணக்கம் சொன்னோன்னா அப்படியே சும்மா கைத்தட்டல அதிருது பாருங்க. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு கல்லூரி விழாவா இல்ல ஒரு கோவில் திருவிழாவான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவ்வளவு தூரம் அருமையான ஒரு கல்லூரி. ஒரு செடியில ஒரு பூ இருந்தாலே பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா விவேகானந்தா கல்லூரின்னு இந்த செடியில் இத்தனை பூக்களா? அவ்வளவு எல்லா பூக்களும் அப்படியே சிரிச்ச முகத்தோட இருக்குது. எத்துணை மாவட்டங்கள் இருந்தாலும் என்றைக்குமே இளமையாக இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம்னா அது கன்னியாகுமரி மட்டும்தான். அந்த பெயரையே எடுத்து பாருங்க, கன்னியாகுமரி. கன்னியும் இருக்கிறாள், குமரியும் இருக்கிறாள், அதுதான் கன்னியாகுமரி. உண்மையிலேயே உங்க ஸ்லாங்ல நான் பேசணும் அப்படின்னா உள்ள வந்த உடனே நான் மேடையில் இருக்கக்கூடிய நம்ம விழா கமிட்டியால நம்ம நிர்வாக குழுல எல்லாம் பேசும் பொழுது அவங்க ஸ்லாங் உண்மையிலே அந்த கன்னியாகுமரி தமிழுக்கு ஒரு கொஞ்சம் தமிழோட அழகு இருக்குது தெரியுமா? உங்க வணக்கம் சொல்லட்டுமா? மக்கா வணக்கம் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா மக்கா? ஐயோ இது பத்தாது, சவுண்டு பத்தாது. அதுதான், ஏன்னா உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கிறது. எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் ஒரு திருவிழா மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொன்னா அந்த உள்ள வரும்பொழுது அந்த வரவேற்ற பெண்கள், பூத்தூவி வரவேற்ற பெண்கள், அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. மேடையில பாத்தீங்கன்னா அழகாக பரதம் ஆடினா அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அந்த மாணவிக்கு அழகா பாடவும் செஞ்சாங்க. நிறைய கல்லூரிக்கு போயிருக்கேன் சார். அந்த குத்துவிளக்கு ஏத்தும் போது கூட நான் நோட்டீஸ் பண்ணேன், ஒவ்வொரு குத்துவிளக்கு ஏத்தும் போது கூட இது உண்மைக்காக, இது உயர்வுக்காக, இது எளிமைக்காக அப்படின்னு சொல்லி சொல்லி ஏத்துனாங்களே, அதற்கே ஒரு பெரிய கைத்தட்டல்கள், ஒரு பெரிய பாராட்டுகள். சார் சொல்லும் போது சொன்னாங்க, எங்க கல்லூரியில நல்ல டிசிப்ளின் இருக்கும், பழமையும் பாரம்பரியம் நிறைந்த கல்லூரி. ஏங்க உண்மையிலே நீங்க சென்னையில எல்லாம் நீங்க கல்லூரிக்கு போய் பாருங்க, அந்த உடைகள் வேற மாதிரி இருக்கும். ஏன் திருவிழா மாதிரி இருக்குன்னா சேலை கட்டி வந்திருக்கக்கூடிய என்னுடைய தமிழ் பெண்கள். இதுதானே சார் திசைகளை எட்டாக பிரித்த தமிழன், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு என்று திசைகளை எட்டாக பிரித்த தமிழன், ஸ்வரங்களை ஏழாக பிரித்த தமிழன், சரிகம பதனிசை என்று ஸ்வரங்களை ஏழாக பிரித்த தமிழன், சுவைகளை ஆறாக பிரித்த தமிழன், இனிப்பு கசப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு என்று சுவைகளை ஆறாக பிரித்த தமிழன், நிலங்களை ஐந்தாக பிரித்த தமிழன், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று நிலங்களை ஐந்தாக பிரித்த தமிழன், அகவாழ்க்கை புறவாழ்க்கை என்று வாழ்க்கையை இரண்டாக பிரித்த தமிழன், ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக படைத்தான் அப்படின்ட்டு சொன்னா. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கல்லூரி, அதுவும் சுவாமி விவேகானந்தர் இருக்கிறார். எத்தகைய கல்வி, கல்வினா முதல்ல எப்படி இருக்கணும்? எத்தகைய கல்வி மன வலிமையை தருகிறதோ, எத்தகைய கல்வி விரிந்த அறிவை தருகிறதோ, எத்தகைய கல்வி சுய ஒழுக்கத்தை தருகிறதோ அத்தகைய கல்விதான் சிறந்த கல்வின்னு சொல்லக்கூடிய விவேகானந்தர் கல்லூரியில பேசுறதுக்கு உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்கிறது. அருமைக்குரிய தலைவர் மரியாதைக்குரிய திரு GN பாலமுருகன் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து பாராட்டுமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல முனைவர் குருசாமி ஐயா அவர்களுக்கும் செயலாளர் மரியாதைக்குரிய திரு C ராஜன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். சார் உண்மையில நீங்க நல்லா பேசுனீங்க சார், நிறைய விஷயங்களை சொல்றாங்க. மாணவர்கள்லாம் இன்னைக்கு ஹெல்மெட் கண்டிப்பா அதை பயன்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு வேகமா 100ல போறான், நீ 100ல போறான், கடைசி நீ 108ல வர்றான். அவன் சொல்றான், பசங்க அப்பான்னா அமைதியா இருக்கணும், ஆர்டர் போடக்கூடாது, பொறுமையா இருக்கணும், பாக்கெட் மணி தராம இருக்கக்கூடாது, பயபக்தியா இருக்கணும், அப்பாச்சி பைக் வாங்கி கொடுத்து நீ எனக்கு அப்பான்னு ப்ரூஃப் பண்ணுங்கிறான். ஆனா அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு அந்த ஹெல்மெட் போடணும், முயற்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்களை சொன்ன ராஜன் சாருக்கு ஒரு பெரிய அரங்கு நிறைந்த ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம். அதே போல மரியாதைக்குரிய முதல்வர் முனைவர் TS ஜெயந்தி மேம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். சிரிச்ச முகமா நிறைய விஷயங்களை சொன்னாங்க, ஒரு பெரிய மேம்க்கு பாராட்டுகள். அதே போல துணைத் தலைவர் KS மணி அவர்களுக்கும்,
சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் துளசி முத்துராம் ஐயா அவர்களுக்கும், ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் பிரியதர்ஷினி மேம் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை அரங்கு நிறைந்த கைத்தில் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, உறுப்பினர் ஆதி மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ஆனந்த் ஐயா அவர்களுக்கும், ராம்குமார் முதல்வர் விவேகானந்தர் பாலிடெக்னிக் கல்லூரி அவர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுக்குமாறு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதல்வர் மரியாதைக்குரிய டாக்டர் எஸ் பையன் ஐயா அவர்களுக்கும், இன்றைக்கு பிரின்சிபலாக பொறுப்பேற்றக்கூடிய டாக்டர் டி.சி. மகேஷ் ஐயா அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகளை. ஏன்னா கவிஞர் வாலி அழகா சொல்வார், ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விப்பானா. உங்களுடைய கைத்தட்டல்கள் இன்னும் 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 இந்த மாணவர்களை நல்லா ஊக்குவிக்கும். அந்நிலையில் இந்த மேடைகளை நீங்கள் அத்தனை மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ளும். நல்லா டான்ஸ் ஆடிங்கன்னா இந்த நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் போறோம், பாலிடெக்னிக் போறோம், ஆனா ஆர்ட்ஸ் காலேஜில் மட்டும்தான் நிறைய திறமைகள் நிறைந்திருக்கிறது அப்படின்ட்டு சொன்னா இந்த மேடைகளை நீங்க நல்லா பயன்படுத்திக் கொண்டு, மரியாதைக்குரிய மெம்பர் பிரபு மாரச்சன் ஐயா அவர்களுக்கும், மேலும் மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒரு பெரிய 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 பாராட்டுகளை நம்ம அழகா சொல்லிக்கலாம். அதே போல நான் இங்கு வருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த செந்தில்குமார் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க போலயே. ஆஹா. அதே போல என்னோட கூட சேர்ந்து பயணிக்கும் பட்டிமன்ற பேச்சாளர் அன்புக்குரிய பாசத்திற்குரிய சித்ராக்கா வந்திருக்காங்க. எனக்கு இந்த மேடை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த அழகா அந்த ஏற்புரை பிரிவுரை வணங்க அந்த மாணவிக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அழகா எழுதியிருந்தாங்க, அழகா பேசினாங்க. எனக்கு என்னுடைய கல்லூரி பருவம்லாம் ஞாபகம் வந்துச்சு. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியவங்க மட்டும் ஒரு கைத்தறல் கொடுங்க. ஏன் தெரியல தெரியுமா? இவங்க எல்லாம் 2K கிட்ஸ். 80s கிட்ஸுக்கும் 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா சார்? அழகா இருந்தா அது 2K கிட்ஸ், அறிவா இருந்தா அது 80s கிட்ஸ். 80s கிட்ஸ் 1 2 அனாதே எங்க சித்ராக்கா கைத்தறல் கொடுத்துட்டு இருக்கு வெறித்தனமா. இந்த 90s கிட்ஸ் யாரு தெரியுமா? அழகும் அறிவும் சேர்ந்து இருந்தா அதுதான் 90s கிட்ஸ். பாத்தியா? அந்த 90s கிட்ஸுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய ஒரு வைப் இருக்கும் தெரியுமா? அதனால எனக்கு எது ஏன் ஞாபகம் வந்துச்சுன்னா, என்னுடைய கல்லூரி தோழி என்னுடைய பாசத்திற்குரிய வடிவு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நான் காலேஜ்னு சொன்ன உடனே ஸ்ட்ரென்த் இவ்வளவு தூரம் இருக்குது, உண்மையிலே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதெல்லாம் தாண்டி ஆண்களின் எண்ணிக்கையை விட மாணவிகளோட எண்ணிக்கை இவ்வளவு அதிகமா இருக்கு. பெண் என்பவள் யார்? கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியாதவள் அல்ல அவள். கொஞ்சம் புரிந்து கொண்டாலே போதும், அவளை ஆள்வதற்கே அதிகாரம் தருபவள் தான் பெண் என்று சொன்னால், பெண்கள் சிரிச்சாலும் அழகுதான், முறைச்சாலும் அழகுதான், கோலம் போடும் போதும் அழகுதான், நாத்து நடும் பொழுதும் அழகுதான், மண்ணை பார்த்து நடப்பதும் அழகுதான், விண்ணை தொட முயற்சிக்கும் விடாமுயற்சி கூட என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு என்னைக்குமே அழகுதாங்க. பக்கத்துலதான் இருக்குது கேரளா. கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்களா? படிப்பாங்க. ஆனா கேரள பெண்களுக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? கேரள பெண்கள் சிரிச்சா தான் அழகு, ஆனா எங்க தமிழ்நாட்டு பெண்கள் முறைச்சா கூட அழகுதான். ஒரு பூவால கோலம் போட்டா அது கேரள பெண்கள், ஒரு பூவே கோலம் போட்டா அதுதாங்க எங்க தமிழ்நாட்டு பெண்கள். பெண்ணே நீயும் பெண்ணா, 2 2 கண்ணா, ஒரு 3ஆம் பிறையை சுற்றி தங்க ஜரிகை நெய்த நெற்றி, பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் ஒரு நிமிஷம். யாதனின் யாதனின் நீங்கி யான் நோதல். அதுக்கெல்லாம் அடுத்த ஆள பாருங்கப்பா, வள்ளுவர் வந்துட போறாரு. ஆனா உண்மையிலே இந்த வள்ளுவர் இருக்கிற இடத்துல 1330 திருக்குறளை எழுதக்கூடிய வள்ளுவர், உண்மையிலே நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது அந்த 1330 திருக்குறளையும் படித்து இதே போல மேடையில பரிசு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா பெருமையோடு நான் சொல்கிறேன். சிங்கப்பூர்ல டாப் 10 MDIS பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்துல 10 உலகத்தில் இருக்கக்கூடிய 10 அறிஞர்களுடைய சிலை இருக்குது. அந்த 10 அறிஞர்கள் சிலையில நடுவுல இருப்பது யார் தெரியுமா? நம் ஐயன் திருவள்ளுவரோட சிலை இருக்கு அப்படின்னு சொன்னா, நிறைய திருக்குறள் எழுதியிருக்காருங்க. ஆனா ஒரே ஒரு திருக்குறள்ல மட்டும் துணைக்கால் இல்லாம எழுதியிருப்பார்.
கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக. அதுல மட்டும் துணைக்காலே இருக்காது. ஏன் தெரியுமா? நீ நல்லா படிச்சா போதும், எவங்காலும் வேண்டாம், உன் சொந்த கால நிக்கலாம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் வள்ளுவன் துணைக்காலே இல்லாம இருக்கிறார். ஏன்னா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க தலைமுறைக்கும் உங்க தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்? சொன்ன உன்ன கீழே ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் கைத்தல் கொடுப்பீங்க, இவங்களும் கைத்தல் கொடுப்பாங்க. கதவை திறங்க, காத்து வரட்டும் அப்படின்னா அது அந்த காலம். கதவை மூடுங்க, ஏசி வெளியே போதில்ல அப்படின்னா அது இந்த காலம். முள்ளால எடுத்தா அது அந்த காலம். வீட்டுல தொலைஞ்சு போன செல்ல இன்னொரு செல்லால கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நரைச்சிருமோன்னு பயந்தா அது அந்த காலம். டையடிக்கவாவது முடி இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சா அதுதான் இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலியே கட்டினா தான் அதிசயம் இன்னைக்கு. ஒரு காலத்துல தப்பு செஞ்சா பெரியவங்க நம்மளை கண்டிப்பாங்க, அப்படிதானேங்க தலைவரையா? நீங்க எல்லாம் எவ்வளவு அடி வாங்கியிருப்பீங்க அந்த காலத்துல? சொல்றேன், வாத்தியார்கிட்ட அடி வாங்காத மாணவர்லாம் ஒரு மாணவராங்க. வாத்தியார்கிட்ட வாங்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உண்மையிலேயே நம்மளை ஒரு பெரிய நிமிர்த்த படிக்கிறதுனா உண்மையா இல்லையா? வாத்தியார்கிட்ட யாரெல்லாம் அடி வாங்குறோனோ அவனா பிற்காலத்துல போலீஸ்ல அடி வாங்க மாட்டான். இன்னைக்கெல்லாம் வாத்தியார் அடிக்க முடியுதா? கையை தூக்கினா டச் பண்ணி பாருடா அப்படிங்கிறான். ஒரு காலத்துல தவறு செஞ்சா பெரியவங்க தண்டிப்பாங்க. ஒரு தவறு செய்தான் அதை தெரிந்து செய்தான் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன், அவர் உரிமை பொருட்களை தொடமாட்டேன். எவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆனா இந்த காலத்துல ஒரு பாட்டு போட்டிருக்காங்க சார், தலைவரையா கோச்சுக்கூடாதீங்க. இந்த காலத்துல என்ன பாட்டு போட்டிருக்கான் தெரியுமா? தப்பெல்லாம் தப்பே இல்லை, சரியெல்லாம் சரியே இல்லை, தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு இல்லை, தப்பு இல்லை. இவனெல்லாம் எவனை எதை வச்சு அடிக்கன்னு தெரியல. தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பு கூட தப்பு இல்லைன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இருக்கிறோமே. ஆனா மாணவிகளை தாண்டி இன்னைக்கு உண்மையில இத்தனை பெண் குழந்தைகளை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமாங்க? சிற்றுண்டி செய்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு செயற்கைக்கோள் ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். மெட்ரோ ட்ரெயினை சென்னையில இயக்குனது எந்த ஆண் கொம்பனும் இல்ல, பிரீத்திங்கிற ஒரு பெண்மணி இயக்கி சாதனை படுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா. அதுவும் விவேகானந்த கல்லூரி மாணவர்கள் என்ன பெண்கள் பின்னால் சுத்தக்கூடியவர்களா? பெண்களை தங்கள் பின்னால் சுற்று வைக்கக்கூடியவர்கள். ஆனா அவங்களுக்கு தெளிவா தெரியுங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0, பொண்ணுங்களுக்கு பின்னாடி போனா படிப்புல 0. ஆனா அந்த படிப்புக்கு பின்னாடி போனா அந்த பொண்ணுங்களுக்கே நம்ம தான் ஹீரோ அப்படின்னு பசங்களுக்கு தெரியும். ஆனா கைத்தட்டல் தான் வரல. என்ன பண்றது? வருதா வருதா வருதா? இன்றைக்கு இளைஞர்களோட குறியீட்டு எண் 54321. நீ எதுவும் இருப்பா, நான் சொல்லவே இல்லை. அதுக்குள்ள என்ன ஒரு ஆர்வம்? அது பின்கோடுன்னு நினைச்சிடாதீங்க. 5432 இளைஞரோட குறியீட்டு எண், 5 இலக்க சம்பளம், 4 சக்கர வாகனம், ட்ரிபிள் பெட்ரூம் வீடு, 2 குழந்தை, ஒரே ஒரு பொண்டாட்டி என்று வாழ்பவன் தான் இந்திய இளைஞன். ஆஹா, சரி, நான் இவ்வளவு பேர் பெண்கள் இருக்கிறீங்க, ஆண்கள் இருக்கிறீங்க. மார்ச் 8 என்ன நாள்? உமன்ஸ் டே. மார்ச் 8 மேம் பெண்கள் தினம், சர்வதேச பெண்கள் தினம். இந்த ஆண்கள் தினம்னு ஒண்ணு கொண்டாடுறாங்கல்ல, அது என்னைக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ஐயா சாமி, ஆடியோ செட் வரேன்னா என்ன இவ்வளவு வெக்கப்படுறீங்க? என்னத்த வெக்கப்பட்டு? எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆகுதுமா, நான் இனிமே வெக்கப்பட்டா என்ன துக்கப்பட்டா என்னங்கிறாரு மனுஷன். ஆனா ஆண்கள் தினம் என்னைக்கு தெரியுமா ஐயா? தெரியாதா? அவர் ரோசா பூ வச்சிருக்கிறத பார்த்தா மாசா இருக்கியா? நம்ம எல்லாம் கையில தான் வச்சிருப்போம். அந்த மனுஷன் பாருங்க, கெத்தா உட்கார்ந்துருக்கிறார். ஆண்கள் தினம் ஐயா மேடையில் யாருக்காவது தெரியுமா? யார் பசங்களுக்கு யாருக்காவது ஆண்கள் தினம்? யாருக்குமே தெரியல. இதுவே ஒரு பெரிய சாதனை தான். பெண்களுடைய சாதனைக்கு ஒரு பெரிய சாதனை, இதுக்கே ஒரு பெரிய கைத்தல கொடுக்கும். ஆனா உண்மையில நடந்த சம்பவம், எங்க வீட்டுல நடந்த சம்பவம். உமன்ஸ் டே அன்னைக்கு இதே மாதிரி ஒரு காலேஜ்ல என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க. நான் அவசரமா கிளம்பிட்டு இருந்தேன். எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு தான் பெண்கள் தினம். நீ என்னைக்கு ஆண்கள் தினம்னு கேட்டேன். இதே மாரி என் வீட்டுக்கார் ஒரு வார்த்தை சொன்னார், என்னைக்கு நீ கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ அன்னைக்கு தாண்டி ஆண்கள் தினம். என்னைய சொன்னோன்னு என்ன ஒரு கைத்தட்டல் பாத்தீங்களா? ஆனா உண்மையில இந்த இடத்துல நான் ஒரு பெண்ணாக சொல்றேன், ஒரு பெண்ணுக்கு திறமை இருக்கும் பொழுது அந்த திறமைக்கு
சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அது கணவனோ அப்பாவோ மாமியாரோ சகோதரனோ அந்த அந்த பெண்ணுக்கு திறமை இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அத்துணை ஆண்களுக்கும் ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம். என்றைக்கு ஆண்கள் தினம் அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அத்துணை பெண்களும் ஆண் குழந்தைகளும் தெரியணும், நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய கைத்தட்டல் ஆண்களுக்கும் நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகலாம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, சுனிதா வில்லியம்ஸ்ங்கிற ஒரு பெண்மணி விண்வெளியில போய் கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாள்ல எத்தனை நாள் போய் இருந்தாங்க? 286 நாட்கள் விண்வெளியில போய் இருந்துட்டு கெத்தா வந்து இந்த பூமியில கால் பதித்தாள் இந்த சுனிதா வில்லியம்ஸ் என்ற சிங்க பெண்ணுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். ஆனா கூடவே 2 ஆண்மகன் போனா, அவங்க பேர் யாராவது தெரியுமா சார்? கூடவே 2 ஆண்மகளும் போனாங்க சார். கிரீன் சட்டக்காரெல்லாம் வெறித்தனமா சிரிக்கிறார், குலுங்கி குலுங்கி. ஐயா தெரியுமா? ஐயா தெரியாது. உண்மையிலேயே பெண்கள் என்ன செய்தாலும் இந்த சமூக வலைதளம் அப்படி சூழ்ந்து கொண்டு ஆக்கிரமித்து உண்மையிலே பாராட்டப்படக்கூடிய விஷயம் தான். ஆனா கூட பயணித்த அந்த ஆண் யாருன்னா வில்மோர். அப்படின்னா அந்த வில்மோருக்கு ஒரு வில்லான ஒரு கைத்தடல, அவருக்கும் ஒரு பெரிய கைத்தடல கொடுத்துடலாம். ஏன்னா புலியை முரத்தால் அடித்தால் வீர தமிழச்சி அப்படின்னா அது அந்த காலம். புலிய முறைச்சே விரட்டுறதுதான் தமிழச்சி அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த காலம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு காலத்துல காற்று அப்படின்னா அந்த காலத்துல நீங்க என்னையா பாட்டு போட்டீங்க? காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன். காற்றுன்னு அழகா ஐயா. அதே காத்த இன்னைக்கு இளைய தலைமுறை போட்டிருக்கான் ஐயா. காத்து மேல காத்து சைட்ல, வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பம் மேடுமா, பச்சைக்கல்ல பூ பிரியாணி, அச்சிக்க கிட்ட வரியாணி, கச்சா மேங்கோ பைட்டு ஃபைட்டுமா. அப்படி பாத்தீங்களா? போலீஸ் மாமா கெஞ்ச விட்டாருன்னு போட்டிருக்கிறான். எவ்வளவு தூரம் நம்ம தலைமுறை இடைவெளி மாற்றத்துல இருக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னா, அந்த காலத்துல ஒரு பெண்ணை எப்படி வர்ணிச்சாங்க திரைப்படத்துல? பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம். அந்த காலத்துல ஒரு பெண்ணை வர்ணிச்சாங்க, இன்னைக்கும் ஒரு பெண்ணை வர்ணிக்கிறான். உண்மையான தமிழ் பாடலோட நடக்கிற நடை அழகு, அவளது இடை அழகு, சேலைகள் மெனுங்கிடும் புது ரவிக்கையும் ஒரு தனி அழகு, சிரிக்குது கண்ணு கருக்குழி, சிவக்குது கண்ணு மறுக்குழி, அழகிய அவளது முகமும் மயங்கிடும் ஒரு தனி முழுமது, கூந்தலில் சிறை பிடிச்சவள், காவிய காதலில் கரம் பிடிச்சவள், ஆழ்கடல் முத்து கொளிச்சவள், கண்ணி அழகுல சிக்கி தவிச்சவள், பாரதி கம்பனம் தேடிய மான்விழி, மாயங்களால் பிள்ளை கொண்டது என் விழி, சோழ கிளியவான கிளி, மாலை பின்னி தந்த தங்க மலர் கொடி. அன்றைக்கு இன்றைக்கும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த பாடலை எழுதி பாடினவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வாகீசன் அப்படின்னு அந்த இளைஞருக்கு ஒரு பெரிய கைத்தடல ஒரு பாராட்டுகளை சொல்லலாம். அப்ப குற்றம் அப்படின்ட்டு சொன்னா குற்றமா இருக்குதுங்க, நல்ல விஷயங்கள் இன்றைக்கும் இருக்குது. வாழ்க்கைங்கிறது ஒரு டீ மாதிரிங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு நீங்க ஜாலியா இந்த கல்லூரி பருவத்தில் இருக்கிறீங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், கஷ்டம் வரும், துன்பம் வரும். ஆனா இடுக்கண் வருங்கால் நகுங்க என்று சொன்னார் வள்ளுவர். வாழ்க்கைங்கிறது ஒரு டீ மாதிரி. உங்களுடைய கவலைகளை ஆவியாக்குங்கள், திமிரை கொதிக்க விடுங்கள், தவறுகளை வடிகட்டுங்கள், அன்புங்கிற பாலை மட்டும் ஊத்துங்க. வாழ்க்கை என்றென்றைக்குமே டீ மாதிரி தித்திப்பாக இருக்கும். நட்போடு இருக்கிறீங்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நட்பு பெருசா காதல் பெருசா? ஏன் நட்புன்னு சொன்னோன்னா எல்லாரும் ஒரு பெரிய நட்புன்னு சொல்றீங்க? நட்புக்கு தான் அதிக காதல் இல்லை. ஏன் தெரியுமாங்க? காதல் அப்படிங்கிறது வெறும் முத்தத்தின் சத்தம், நட்பு தான் ரத்தத்தின் யுத்தம் அப்படின்ட்டு சொன்னா 3 years முடிஞ்சு போற அந்த பிரிவுரை அந்த ஒரு பெண் அழகா சொன்னாப்ல. இன்னும் நட்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. அழுததெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பு வரும், அது காதல். அழுததெல்லாம் நினைச்சு பார்த்தா சிரிப்பு வரும், அது காதல். சிரிச்சதெல்லாம் நினைச்சு பார்த்தா அழுக வரும், அதுதான் நட்பு அப்படின்ட்டு சொன்னா. கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீரை துடைப்பது கச்சிஃப் என்று சொன்னால், இதயத்திலிருந்து வரக்கூடிய கண்ணீரை துடைப்பதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப நட்புல கூட நல்ல நட்பு இருக்கு, தீய நட்புன்னு இருக்கு. முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு என்று சொன்னான் வள்ளுவன். எப்படி? நல்ல நண்பன் சாக்கடையில கூட நிலாவை காமிப்பான், ஆனா கெட்ட நண்பன் பூக்களில் கூட புழுக்களை தான் காமிப்பான். இப்போ ஒரு சிமெண்ட் ஃபேக்டரிக்குள்ள போறீங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரும்போது உங்க மேல சில சிமெண்ட் துகள்கள் ஒட்டி இருக்குமா இல்லையா?
ஒரு கறி மூட ஃபேக்டரிக்குள்ள போறீங்க, வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா சில கறி துகள்கள் உங்க மேல ஒட்டி இருக்கும். ஆனா அதுவே ஒரு ஊதுபத்தி தொழிற்சாலைக்குள்ள போறீங்க, வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஊதுபத்தியோட வாசம் உங்க மேல வீசும். அதுதான் இவன் நல்லா படிச்சுட்டு இருப்பான், பக்கத்துல உள்ளவன் என்ன சொல்லுவாங்க, மச்சான் விடுடா, அரியர் வச்சுக்கலாம்டா மச்சான், அரியர் வைத்தோர் அறிவுடையோர் அறிவிலார் ஆள் கிளியர் செய்து விடுவார்டா மச்சான் அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க, பிட் எடுத்து பரீட்சை எழுதுவரே பாஸ் ஆவார், அக்தில்லார் புரோட்டா செட் எடுத்து பொழைச்சுக்கலா மச்சான் அப்படிங்கிறான். ஒருத்தன் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கிறான், பிட் அடிக்கிறான், வாத்தியார் கண்டுபிடிச்சிட்டார், நேரா வரார், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் 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 நீங்க யாரு சார்? சூப்பர்வைசர் சார்டா, தமிழ்ல சொல்லுங்க சார். மேற்பார்வையாளர், அப்ப மேல மட்டும் பாருங்க, கீழே பார்க்காதீங்க சார், நான் எப்படியாவது எழுதி பாஸ் பண்ணிட்டு போறேன். நான் உங்களை பார்த்து கேட்கறேங்க, ஒரு 250 பேஜ்ல ஒரு புத்தகத்தை ஒரு டாக்டர் படிச்சா எத்தனை நாள்ல படிக்கலாம்? அவருடைய வேலை பளுவின் காரணமாக 2 மாசம் ஆகும். அதே 250 பேஜ்ல ஒரு புத்தகத்தை ஒரு வக்கீல் படிச்சா எத்தனை நாள்ல படிக்கலாம்? 2 வாரம் ஆகும். ஆனா அதே 250 பேஜ் உள்ள புத்தகத்தை முத நாள் நைட்டு படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதுற தில்லு யாருக்கு இருக்குன்னா மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த மாணவர்களுடைய பேப்பரை திருத்துற தில்லு யாருக்கு இருக்குன்னா ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். உண்மையிலே வாத்தியார் எனக்கு உண்மையிலேங்க நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, வக்கீல் இருக்காங்க, எல்லாத்தையும் விட எனக்கு ரொம்ப பிடித்த தொழில் என்று சொன்னால் அது ஆசிரியராக மட்டும்தான் இருக்கும். ஏன் தெரியுமா? தன்னுடைய மாணவன் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவனை பார்த்து பொறாமைப்படாத ஒரு ஜீவன் இருக்குன்னா அது ஆசிரியர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன் ஸ்டூடெண்ட்டா அப்படி கெத்துங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ஆசிரியர், ஒரு மாணவன் கவிதை எழுதின ஆசிரியருக்கு, என் தாயின் கருவறையும் நான் பயிலும் வகுப்பறையும் ஒன்றுதான். ஏன்னா என்னை 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையாக ஈன்றது என் தாய் என்று சொன்னார், என்னை 10 வருடம் சுமந்து ஒரு மனிதனாக இந்த சமுதாயத்தில் ஈன்றது என்னுடைய ஆசிரியர். ஆசிரியர்களுக்கு எவ்வளவோ கைத்தறல் கொடுக்குறாங்க. ஏன் வந்தவொன்னு சொன்ன இளமையாக இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரின்னு, அதே போல எத்துணை தொழில்கள் இருந்தாலும் இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பணினா அது ஆசிரியர் பணி மட்டும்தான். ஏன் தெரியுமா? அவங்க மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னா வேலைக்கு போறேன்பாங்க, ஆனா ஆசிரியர்கள் மட்டும்தான் நான் காலேஜுக்கு போறேன், நான் காலேஜுக்கு போறேன், நான் காலேஜுக்கு போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய 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 கைத்தறல் கொடுத்துடலாம். சொன்னல, இந்த டீச்சர்ஸ்லாம் இந்த குழந்தைகளுடைய பேப்பரை திருத்துறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். நல்ல கருத்துக்களையும் நீங்க சொல்லுங்க, நல்லா ஜாலியா பேசுங்க, கருத்துக்களையும் சொல்லுங்க அப்படின்னாங்க. ஒரு ரப்பரும் பென்சிலும் பேசிக்கிடுச்சாங்க. அப்ப ரப்பர் சொல்லிச்சான் பென்சிலை பார்த்து, நான் செய்த தவறுகளுக்காக என்னை அழிச்சு 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 ஒரு கடத்துல நீ கரைஞ்சு காணாமையே போயிருதியே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிச்சா ரப்பர். அது பென்சில் சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சாங்க, நான் காணாமல் போனாலும் பரவாயில்ல, நீ திருத்தங்களுடன் முன்னேறி செல்கிறாய் என்ற அதுவே எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான் அப்படின்ட்டு சொல்லிச்சாங்க. அந்த ரப்பர்லாம் வேற யாரும் இல்ல, அந்த ரப்பர் தான் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அப்படின்னு சொன்னா அந்த ஆசிரியர்களுக்கு எத்தனை கைத்தடலும் கொடுக்கலாங்க. ஒரு மாணவனுக்கு படிப்பாற்றலை மட்டுமல்லாமல் நல்ல படைப்பாற்றலையும் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு கல்லூரி. அந்த ஆனுவல் ரிப்போர்ட் வாசிக்கும் போது சொன்னாங்க, NSS கேம்பா இருக்கட்டும், NCC-யாக இருக்கட்டும், நிறைய ரெட் கிராஸா இருக்கட்டும், நிறைய 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 நல்ல விஷயங்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அந்த குழந்தைகளை சமாளிப்பது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த இளமை பருவம்ங்கிறது ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம் சார். நீங்க சொன்னீங்கல்ல, இந்த செல்போன், டிவி, இன்டர்நெட் இதெல்லாம் தாண்டி இந்த இளமை பருவம்ங்கிறது நிறைய கஷ்டமா சவாலான ஒரு விஷயம். அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க? சார் சொன்னாங்களே, இந்த செல்போன் யூஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைங்க. ஏன் பாப்பா 4th தான் படிக்குது, எப்ப பார்த்தா அவர்கிட்ட நான் போன் இன்னும் கொடுக்கல, அப்பப்ப வீட்டுல இருக்கிற போன் தான் யூஸ் பண்ணும். அடிக்கடி என்கிட்ட கேட்கிற வார்த்தை, அம்மா எனக்கு எப்ப போன் கொடுப்ப, எனக்கு எப்ப போன் வாங்கி தருவ, எனக்கு எப்ப போன் வாங்கி தருவ. ஆனா மாணவர்களை பார்த்து நான் சொல்றேங்க, செல்ல நோண்டி டைம் வேஸ்ட் பண்றதை விட, செல்லை நோண்டி டைம் வேஸ்ட் பண்றதை விட மண்ணை நோண்டி மரம் நடுங்கள், இந்த பாரதம் நல்லா இருக்கும். அதுதான் உண்மை. நான் எப்போதுமே இங்க இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்ட்ட சொல்லுவேன், இந்த வள்ளியூரை தாண்டி வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் ஒரு இதமான ஒரு காற்று. நாங்கெல்லாம் இந்த கரிச காட்டுல இருக்கிறோம், நல்ல காத்து, நல்ல மண்ணு, நல்ல எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கவன் பணக்காரன் இல்லைங்க, எவன் உடல் ஆரோக்கியத்தை சேர்த்து வைக்கவனோ அவன் தான் பணக்காரன், அவன் தான் கோடீஸ்வரன். ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரும் ஒரு பெரிய நல்ல ஒரு குடும்பத்துக்கு போய் ஒரு நல்ல அம்மாவா போறீங்க. அப்ப அம்மானா அந்த குழந்தைக்கு நீங்க என்ன கொடுக்கணும்? சுக்கு சேர்த்துக்கிட்டா சுகமாகும் உடம்பெல்லாம், மஞ்சள் சேர்த்துக்கிட்டா மடிந்து போகும் கிருமி எல்லாம், இஞ்சி சேர்த்துக்கிட்டா இடரில்லா வாழ்வு உண்டே, வாழை சேர்த்துக்கிட்டா வளமான நன்மை உண்டே,
கீரை சேர்த்துக்கிட்டா கீழ்வயிறு சுத்தமாகும், அருகு சேர்த்துக்கிட்டா அனுதினமும் நன்மை உண்டேன்னு பார்த்து பார்த்து செய்தவர்கள் தான் நம்ம அம்மாக்கள் என்று சொன்னா அந்த அம்மாவை நம்ம ஃபாலோ பண்றோமா? யோசிச்சு பாருங்க. 3 எழுத்து கவிதை தான் அம்மா. இப்ப இத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கல்ல, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நான் உண்மையிலே அம்மாவோட நான் அப்பா செல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் குழந்தைகள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். அப்பா செல்லம் எல்லாருமே அப்பா செல்லம், எல்லாருமே டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், அப்படிதானே? எஸ். ஏன் இந்த பெண் குழந்தைகளுக்கு பூரா அப்பாவை பிடிச்சிருக்கு தெரியுமா? யாராவது நினைச்சது உண்டா? ஏன் பெண் குழந்தைகளுக்கு பூரா அப்பாவை பிடிச்சிருக்கு? ஏன்னா அப்பா மட்டும்தான் பொம்பளை பிள்ளை எந்த லெவல்ல சமைச்சு போட்டாலும் சாப்பாடு சூப்பர்டா தங்கம் அப்படின்னு சொல்ற ஒரே ஜீவன் அப்பாக்களாக மட்டும்தான் இருக்க முடியும். அதே போல இந்த பசங்க இருக்கிறாங்கல்ல, பசங்களுக்குலாம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான்லாம் அப்பாவோட அம்மா செல்லம் சொல்லக்கூடிய பசங்க ஒரு கைத்தல் கொடுங்க பார்க்கலாம். அம்மா மட்டும் தான் பசங்களை திட்டவே மாட்டாங்க. ஏன்? எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து திட்ட போறா, அது வரைக்குமாவது என் பையன் சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அம்மா பசங்களை திட்டவே மாட்டாங்க. இந்த லவ் லெட்டருக்கும் செமஸ்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? மனசுக்குள்ள நிறைய இருக்கும், அது ஒண்ணுமே எழுத வராது, அதான் லவ் லெட்டர். மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, பயபல பக்கம் பக்கமா எழுதுவான் பாரு, அதான் செமஸ்டர். கபாலி படம் எத்தனை பேர் பாத்தீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் கபாலி. அதுல ரஜினிகாந்த் அழகா சொல்லுவார், நெருப்புடா கபாலிடா மகிழ்ச்சி அப்படின்பாருல. இதே பிட்ட ஒரு பையன் அம்மாட்ட போட்டிருக்கிறான். அந்த அம்மா சொல்லுது, டேய் எல்லா வேலையும் உங்க அப்பா தாண்டா பாக்குறாரு, கரண்ட் பில்லாத போய் கட்டிட்டு வாடா. இவன் சொல்றான் மகிழ்ச்சி. ஏடா தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிருக்காடா, அவளையாவது கூட்டிட்டு வாடா, மகிழ்ச்சி. ஏடா ரேஷன் கடைக்கு போயிட்டு வாடா, மகிழ்ச்சி. அம்மா பார்த்தாங்க, இந்த பையனை எப்படிடா கண்ட்ரோல் பண்றதுனே தெரியலையே. இப்ப அம்மா ஒரு பிட்ட போட்டாங்க பையன்கிட்ட, டேய் நேத்து காலையில ஒரு பொம்பளை பிள்ளை போன் போட்டுச்சுடா உனக்கு, அது யாருன்னு தெரியல. அம்மா வந்து கேட்கறா, டே அம்மா 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 யாருமா? பையன் வந்து கேட்கறான், யாருமா யாருமா? அம்மா சொல்லுமா. அம்மா சொன்னாங்க மகிழ்ச்சி. முடிஞ்சு போச்சா? ஆனா உண்மையில அப்பா வந்து பொதுவா பசங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பசங்களை சொல்லுவாங்க, இவன் அப்பம் பேச்ச கேட்க மாட்டான், அப்பம் பேச்ச கேட்க மாட்டான்னு சொல்லுவாங்க. பசங்க அப்பம் பேச்ச கேட்க மாட்டாங்க தான், ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான், அதுதான் மாணவர்கள் அப்படின்ட்டு சொன்னான். அப்பா பையனை பார்த்து சொல்றாரு, டே நான் உன் வயசுல என்ன பண்ணிட்டு இருந்த தெரியுமாடா? இதே மாதிரி உங்க அப்பங்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்திருப்ப. டேய் பணம் என்ன மரத்துல இட கக்குது, எப்ப பார்த்தாலும் பணம் கொடு பணம் கொடுங்க. மார்க் என்ன மார்க்கெட்ல எப்பா விக்குது, எப்ப பார்த்தாலும் மார்க்கெடுன்னு உசுர வாங்குற. டேய் பக்கத்து வீட்டு பிள்ளைய பாருடா, பூரா 100க்கு 100 மார்க், நீயும் இருக்கிய தருதல அந்த பிள்ளைய பார்த்துதான்ப்பா பூரா ஃபெயில் ஆகி போய் கிடக்குறேன். டேய் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான்டா ஜெயிக்க முடியும், அப்ப நீ கஷ்டப்படு, நான் ஜெயிச்சுட்டு போறேன். வெறும் 10 ரூபால அப்பா பக்கத்து ஊர்ல இருந்து பஸ் ஏறணும் தெரியுமா? அப்ப பஸ் டிக்கெட் விலை கம்மியா இருக்கும், நீ ஏறி வந்துருப்ப. எதுவுமே பேச முடியாது, பதிலுக்கு பதில். பசங்க ஜாலியா இருப்பாங்க. ஆனா தன்னை சுத்தி உள்ளவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா வேலியாக இருப்பது மாணவர்கள் அப்படின்ட்டு சொன்னா அது இல்லைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. நான் இந்த கல்லூரியில கேட்கிறேன், விவேகானந்தா கல்லூரியில நல்லா படிக்கிறது கேர்ள்ஸா பாய்ஸா? கேர்ள்ஸ்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம், நல்லா படிக்கிறது. ஓகே, பாய்ஸ்னா ஒரு கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். அச்சோ இல்லையா? பசங்க இல்லையா? ஆனா எனக்கு சார் உண்மையிலே மேம் நீங்க சொல்லுங்க மேம், நல்லா படிக்கிறது கேர்ள்ஸா பாய்? கேர்ள்ஸ் மேம், ஓட்டு கேர்ள்ஸுக்கு தான், கேர்ள்ஸ் தான் நல்லா. ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்குலாம் அந்த படிக்கிற பசங்களை சுத்தமா பிடிக்காது. எனக்கெல்லாம் படிக்கிற பசங்களை விட படிக்காத பசங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் கோச்சுக்கிடாதீங்க சார், நீங்க அடுத்த என்ன கூப்பிடாம விட்டுறாதீங்க. ஏன்னா அப்துல் காதரையா அழகா சொல்வாரு, படித்தவன் அந்நிய மண்ணுக்காக உழைக்கிறான், படிக்காதவன் தான் நம் இந்திய மண்ணுக்காக உழைக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலேங்க நல்லா 100க்கு 100 மார்க் எடுக்கிறது வந்து பெண் குழந்தைகளாக இருக்கலாம். ஆனா மிகப்பெரிய அப்துல் கலாம் மாதிரி சயின்டிஸ்டா வருது பசங்களா தான் அதிகமா வருவான். நல்லா படிக்குங்க, நல்லா படிக்கும், எலக்ட்ரானிக்ஸ் நல்லா படிக்கும். வீட்டுல ஒரு சுவிட்ச் பாக்ஸ் எடுத்து லேசா மாட்டு அப்படின்னா போட தெரியாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நிறைய பெண் குழந்தைகளோட நிலைமை இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. வாத்தியார் பேப்பரை திருத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஒரு பொம்பளை பிள்ளை பிஸ்கு அழுதுகிட்டு இருக்குது. பேப்பரை வாங்கி பார்த்தா 97 மார்க், 97 மார்க் எடுத்துருக்கு. ஏன் பாப்பா அழுகுற? 3 மார்க் குறைஞ்சு போயிருச்சு மிஸ். 3 மார்க் மட்டும் எடுத்திருந்தா 100 மார்க் எடுத்திருக்கேன். எங்க அப்பா கிட்ட போய் எவ்வளவு சந்தோஷமா கெத்தா காமிச்சிருப்பேன். பின்னாடி ஒரு பையன் கெக்கப்பக்கு ஒரே சிரிப்பு. பேப்பரை வாங்கி பார்த்தா பயபுல எடுத்திருக்கிறதே வெறும் 3 மார்க். வாத்தியாருக்கு 3 மார்க் போட்டுருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? போட்ட உங்களுக்கே வெக்கமா இல்ல, எனக்கு ஏன் சார் வெக்கம்? வேணா அந்த 3 மார்க் அந்த பிள்ளைக்கு டிரான்ஸ்பர் பண்ணி விடுங்க, அந்த பிள்ளை சந்தோஷமா சிரிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிறான்.
ஆனா இவ்வளவு விஷயங்களை தாண்டி ஒரு பையன் முட்டை மார்க் எடுத்திருக்காங்க. டே முட்டை மார்க் எடுத்திருக்கேன், உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு கேட்டா, இல்ல மிஸ் இந்த முட்டையை எங்க அப்பா கேட்பாரு, இதுதான் ஓ கிரேடுன்னு சொல்லி ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு வந்துருவேன் அப்படிங்கிறான். பசங்க நீங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்க. எருமை மாடு எதற்கு பயன்படுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் இவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? எருமை மாடு பால் தர பயன்படுவதை விட என் பெற்றோர்கள் என்னை திட்டுவதற்காகத்தான் அதிகம் பயன்படுகிறதுன்னு எழுதி வச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்றோம், குழந்தைகளையே நம்ம திட்டுறோம். பேரண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? பெற்றோர்கள் அதை செய்யாத இதை செய்யாத, நம்ம டிவி சீரியலை பார்த்துக்கிட்டே இருந்து நீ டிவி பார்க்காத அப்படின்னு குழந்தைகளை சொன்னா முடியாது. நம்ம செல்போனை நோண்டிக்கிட்டே இருந்து நீ செல்போனை பார்க்காதான்னு குழந்தைகள் சொல்லுமா? குழந்தைகள் ஒருபோதும் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, அது கேட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறது அப்படின்னு சொன்னா நாம தாங்க நம்ம குழந்தைகளுக்கு ரோல் மாடல். அது இருக்கிறோமா? ஒரு குழந்தை ஓடி வந்து அப்பாட்ட கேட்குது, அப்பா அப்பா இந்த உலகத்தை நாய்ங்கிறாங்க, பேய்ங்கிறாங்க, தெண்டோங்கிறாங்க, முண்டோங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அப்பா சொல்றாரு, டேய் நான் தாண்டா நாய், உங்க அம்மா தாண்டா பேய், உங்க வீட்டுக்கு வராங்கள விருந்தாளில அதாண்டா தெண்டோம், நம்ம வீட்டுல கிடக்குறல சேர் அதாண்டா முண்டோம், உங்க அம்மா காப்பிங்கிற பேர்ல காலையில ஒரு கழனி தண்ணியை ஊத்துவார்ல அதுக்கு பேர் தாண்டா விஷம்ட்டார். பையன் தெளிவா மனப்பட மாட்டான். ஓ நாயினா அப்பா பேயினா அம்மா, வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் தான் தெண்டோம், வீட்டுல கிடக்கிற சேர் தான் முண்டோம், அம்மா போடுற காஃபி தான் விஷம், மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில அப்பா ஆபீஸ் போயிருக்கிறார். அந்த நேரம் பார்த்து அம்மா குளிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு விருந்தாளிகளும் வந்துட்டாங்க. பையன் தெளிவா சொல்றான், வாங்க தெண்டங்களே வாங்க, முண்டத்துல உட்காருங்க, நாய் ஆபீஸ் பேருக்கு பேய் குளிச்சிட்டு இருக்கு, ஒரு கப் விஷம் தார குடிக்கிறீங்களா அப்படின்னு இருக்கான். வந்தவன் துண்டக்கானும் துணியக்கானும் தெரிச்சு ஓடனா அப்படின்னா என்ன விஷயம்? நாம குழந்தைகளுக்கு என்ன விஷயத்த நம்ம பண்றோம்? இப்ப இத்தனை குழந்தைகள் இருக்கிறீங்கல்ல, ஒவ்வொரு இப்ப இந்த குத்து விளக்கை ஏத்தும் போது பாருங்களேன், 5 முகம் கொண்ட ஒரு திருவிளக்கை ஏத்துறோம். எந்த பெண்மணிக்காவது தெரியுமா ஏன் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஒரு பெண்ணை 5 முகம் கொண்ட குத்து விளக்கை ஏத்த சொல்றாங்கன்னு? பொறுமை, சகிப்புத்தன்மை, சாந்தம், புத்தி கூர்மை, மன உறுதி, இந்த 5 குணங்கள் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருப்பதனால் தான் 5 முகம் கொண்ட ஒரு திருவிளக்க ஒரு பெண்மணி ஏத்த சொல்றாங்க. இந்த இடத்துல நிறைய இந்த காதல் இளமை பருவத்துல வருங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு பெண்களை பார்த்து சொல்றாங்க, கண்டவனையும் காதலன் என்று எண்ணாமல், கண்டவனையும் காதலன் என்று எண்ணாமல் கொண்டவனை காதலனாக எண்ணுங்கள், உங்க வாழ்க்கை என்றென்றைக்குமே நல்லா இருக்கும். நீங்க கல்யாணம் முடிஞ்சு போனோன்னு உங்களுடைய வருங்கால கணவன் உங்களை எப்படி வர்ணிக்கணும் தெரியுமா? என்னை வழி நடத்தும் 7ஆம் அறிவு நீ, என்னை வழி நடத்தும் 7ஆம் அறிவு நீ, என் உணர்வறியும் 6வது புலம் நீ, நான் படிக்கும் 5வது வேதம் நீ, நான் ரசிக்கும் 4வது தமிழ் நீ, என்னுடைய 3வது கண் நீ, மொத்தத்துல என்னுடைய அரவணைக்கும் 2வது தாய் நீ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க இருக்கணும். எவ்வளவு விஷயங்கள். நல்ல ஆசிரியர்கள் இருக்கு, நல்ல திறமைகள், அப்பாக்களை அம்மாக்கள் எல்லாத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கோமா? ஆசிரியர்களை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படிதான் நம்ம வள்ளுவர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பக்கத்துல வந்து இருக்கிறோம். வள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய அருமையான கன்னியாகுமரியில இருக்கிறோம். பேப்பரை திருத்தி கொடுத்துட்டே இருக்க ஒரு பையன் படார்னு சொன்னான், சார் திருவள்ளுவர் தீவிர விஜய் ரசிகர் சார் அப்படின்னா. தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா சொல்ற? ஆமா சார், துப்பாருக்கு துப்பாய, துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய, தூவும் மலை, அன்னைக்கே துப்பாக்கி படத்தை பத்தி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா திருவள்ளுவர் தீவிர விஜய் ரசிகர். விஜய் ரசிகர்கள் இருந்தா ஒரு கைத்தல கொடுங்க பார்க்கலாம். எல்லாருமே தல அஜித் ரசிகர்கள் இருக்கிறீங்களா? இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு பையன் படார்னு இருந்துச்சா, தெரியாம சொல்றான் சார் அந்த பையன் திருவள்ளுவர் விஜய் ரசிகர் இல்ல, அவர் அஜித் ரசிகர் அப்படின்னா. என்னடா சொல்ற? செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அத்தெல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, அன்னைக்கே தலையை பத்தி எழுதியிருக்காரு சார் நம்ம தலை, அவர் தான் சார். இதெல்லாம் கூட பரவாயில்ல. 3வது ஒரு பையன் எந்திரிச்சான், திருவள்ளுவர் விஜய் ரசிகரும் இல்ல, அஜித் ரசிகரும் இல்ல, நயன்தாரா ரசிகர் அப்படின்னா. என்னடா சொல்ற? பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலில் பெரிதுண்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட வார்த்தை குழந்தைகளை சமாளிக்கிறதுக்கு வார்த்தையாருக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அன்னைக்கெல்லாம் பெரம்பெடுத்து அடிப்பாங்க. காதை தொட்டா பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க. இன்னைக்கு குடுகுடுன்னு ஓடி போய் தவழ்ந்து போய் கதவை தொட்டாலே பள்ளிக்கூடத்துல சேர்க்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இருக்கிறோம். வேக வேகமா ஓடிட்டு இருக்க ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில நீங்க இந்த கல்லூரிக்கு செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நாளைக்கு மிகப்பெரிய ஒரு டாக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ அதெல்லாம் தாண்டி இந்த சமுதாயத்துல ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கிறீங்க, நீங்க என்ன திறமைசாலி ஆனாலும் பரவாயில்ல, நீங்க இந்த கல்லூரிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நான் இந்த காலேஜ்ல கன்னியாகுமரியில விவேகானந்தா கல்லூரியில படிச்சேன்டா அப்படிங்கிற ஒரு பெருமையை நீங்கள் கல்லூரிக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் நீங்களுடைய சாதனை. அது கொடுக்கணும். அம்மாக்கள் அப்பாக்கள் அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் படிச்சாலும் அந்த படிச்ச திமிர தயவு செய்து உங்களை பெத்த அம்மா அப்பா கிட்ட காமிச்சிடாதீங்க. ஏன்னா படிக்காத உங்க அம்மா அப்பாக்கள் தான் உங்களை படிக்க வச்சாங்க அப்படிங்கறத ஒருபோதும் நம்ம மறந்துடக்கூடாது. முதல்ல நிலாவுல கால் வச்சவர் யாரு?
நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட அம்மா கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் போய் கேக்குறாங்க, அம்மா உங்க பையன் நிலாவுல கால் வச்சுட்டான், நீங்க சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க எல்லாம் என் பையன் நிலாவுல கால் வச்சுட்டான்னு சந்தோஷப்படுறீங்க, ஆனா எனக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமாங்க, என் பையன் நிலாவுல இருந்து இறங்கி வந்து எப்ப பத்திரமா அந்த நிலத்துல கால் வைக்கணும் அப்பதாங்க எனக்கு சந்தோஷம் என்று சொன்னவள் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் தாயாருங்க. அம்மா பத்தி பேசணும்னா அவ்வளவு தூரம் பேசலாம். அப்பா தங்க மீன்கள் படம் எத்தனை பேர் பாத்தீங்க? அதுல ஒரு அழகான ஒரு வரிகள், மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தை சேர்ந்ததில்லைன்னு ஒரு புரட்சிகரமான ஒரு வசனம். அதே போல மகனுக்கும் சொல்லலாம், மகனை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகனை கடைக்கு அனுப்பினால் மீதி சில்லற கிடைக்காது என்று தெளிவா பேரம் பேசுவோம். ஒரு சாதாரண ஒரு டிவி விளம்பரத்திலே பாருங்களேன், பொம்பளை பிள்ளை எந்த விளம்பரத்துல போடுவான், பசங்களை எந்த விளம்பரத்துல போடுவான். டிவி விளம்பரத்துல விக்ஸ் விளம்பரத்துல பொம்பளை பிள்ளை போடுவான். அம்மாவுக்கு தலைவலி அப்பாவுக்கு தலைவலின்னு வந்தா போதும், பெண் பிள்ளையின் பிஞ்சு விரல் பட்டாலே போதும் தலைவலி எல்லாம் பஞ்சு பஞ்சா பறந்து போயிரும் அப்படின்னு விக்ஸ் விளம்பரத்துல. பசங்களையும் ஒரு விளம்பரத்துல போடுவாங்க சார், கரையில உருண்டு பிறண்டு எந்திரிச்சு கரை ரொம்ப நல்லதுக்கு அமைச்சான், எல்லாரும் ரொம்ப அன்புக்கு பயப்படுறாங்கடா, உனக்கு ஓகேடா துவைக்கிற எங்க அம்மா கிட்ட கேட்டு போறடா. அப்ப யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு பெண் குழந்தை எழுதிச்சுங்க, அடுத்த ஜென்மமும் இருந்தா நீ என்னவா ஆக போற. அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் அம்மாவோட காலில் செருப்பா பிறக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிச்சு. ஏன் செருப்பா பிறக்க ஆசைப்படுற அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் அம்மாவோட காலில் மிதிப்படணுங்கிறதுக்காக நான் செருப்பா பிறக்க ஆசைப்படல, என்னை 10 மாதம் சுமந்து பெத்த தாயை ஒரே ஒரு முறை நான் சுமப்பதற்காக செருப்பா பிறக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிச்சுன்னா அதுதாங்க. அம்மாக்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் நம்ம ஈடு கொடுக்க முடியாது. எத்தனை சிம்மாசனம் இருந்தாலும் மீண்டும் நம்ம அமர முடியாத ஒரு சிம்மாசனம் என்று சொன்னால் அது தாயோட இடுப்பாகத்தான் இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க. ஒரு அப்பா பாலத்தை கிடக்கிறாரு, பாலத்தை கிடக்கும் பொழுது ஒரு 5 வயது பெண் குழந்தையை கூட்டிட்டு கிடக்கிறாரு. அப்பா அந்த பாலத்தை கிடக்கும் போது அப்பா சொல்றாரு, பாப்பா பாலத்தை கிடக்க போறோம், நீ என் கையை பிடிச்சுக்கோப்பா. உடனே இந்த குழந்தை சொல்லுது, அப்பா நீ என் கையை பிடிச்சுக்கோப்பா. நான் உன் கையை பிடிக்கிறதுக்கும் நீ என் கையை பிடிக்கிறதுக்கும் என்ன பாப்பா வித்தியாசம் இருக்குது? 5 வயது பெண் குழந்தை சொல்லிச்சுங்க, அப்பா நான் உன் கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையும் அந்த கையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா நீ என் கையை பிடிச்சனா எந்த சூழ்நிலையும் என் கையை விட மாட்டேன், அதுதான் என் அப்பா அப்படின்னு 5 வயது பெண் குழந்தை சொல்லுச்சுன்னா நல்லா படிங்க. பெற்றோர்களை என்றைக்குமே மறந்து விடாங்க. உண்மையிலே செத்தவங்களுக்கு செலவச்சு மாலை போடுறதை விட உங்களை பெத்தவங்களுக்கு இலை வச்சு சோறு போடுங்க. உண்மையிலே அதுதான். நிறைய பெற்றோர்களை பத்தி நம்ம சொல்லலாம். ஒரு இன்னைக்கெல்லாம் பெண்கள் எவ்வளவோ தூரத்துல முன்னேறிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்பொழுது பெருமையா இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு காலேஜ் வாசல் நின்று 2 பசங்க 2 பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. நடந்த சம்பவம். ஒரு காலேஜ் வாசல் நின்று 2 பசங்க 2 பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த பொண்ணு பொறுத்து பாச்சு கடைசி பொங்கி எழுந்துருச்சு. ஒரு ராக்கி கையில் எடுத்து அந்த பசங்களோட கையில கட்டி விடுச்சு. இப்ப என்ன பண்ணுவ, நீதான் எனக்கு அண்ணன் ஆயிட்டலடா. அந்த பசங்க கவலையே படல. ஒரு பையன் இன்னொரு பையன்ட்ட சொல்றான், டே மச்சான் கவலைப்படாதடா, என் தங்கச்சி நீ கட்டிக்க, உன் தங்கச்சியை நான் கட்டிக்கிடுவேன். இங்க பிள்ளையாரை எப்படி கும்பிடுவீங்க? இங்க கன்னியாகுமரியில எப்படி இங்க பிள்ளையாரை எப்படி கும்பிடுவீங்க? எப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. எங்க கோவில்பட்டியில ஒரு பையன், மாமா பிள்ளையார் மாமா காப்பாத்து மாமான்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு, சட்டையை பிடிச்ச, டே ஏன்டா பிள்ளையாரப்பா மாமான்னு கூப்பிட்ட, ஜஸ்ட் வெயிட்டுக்கா அப்படின்னா. கொஞ்ச நேரத்துல ஒரு அழகான பொண்ணு வந்துச்சு, பிள்ளையார பார்த்து கும்பிட்டுச்சு, எப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. இப்ப அந்த பையன் சொல்றான், அக்கா அந்த பிள்ளைக்கு பிள்ளையார் அப்பானா எனக்கு யாரு, மாமா தானே, அதான நான் பிள்ளையார மாமான்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிறான். ஆனா யோசிச்சு பாருங்க, ஜல்லிக்கட்டு போராட்டம்னு மாணவர்கள் நீங்க சென்னையில நடத்தினாங்க. எந்த அரசாங்கத்தாலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை செல்போன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக மாணவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அதுவே ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயங்க. அந்த மெரினா கடற்கரையை பார்த்து சொல்லிச்சுங்க, நான் வங்கம் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டில் அங்கம் என்பதில் பெருமைப்படுகிறேன். காதலர்களை மட்டுமே பார்த்து வந்த நான் களங்கம் இல்லாத வீரத்தையும் பார்த்து விட்டேன்னு சொல்லிச்சு. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கெல்லாம் பசங்க ஜாலியா இருக்காங்க, ஈவ் டீசிங் அது இதுன்னு சொல்றோம். அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல எந்த மாணவனுடைய சுண்டு விரல் கூட எந்த பெண்மணி மேல படவில்லை. அந்த அளவு கண்ணியமாக அந்த போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நம்மளை போய் மிருகவதை பண்றோம்னு சொன்னாங்க. நம்மள வாங்க மிருகவதை பண்றோம். கும்பிட சாமியை கூட தமிழன் எப்படி கும்பிட்டான் தெரியுமா? பிள்ளையாரை சாணியாக பிடித்து முருகனை சேவல் கொடியில் அமர்த்தி, காளையை நந்தியாக அமர்த்தி, பசுவை கோமாதாவாக வணங்கி, சிங்கத்தை சக்தியின் வாகனமாக்கி, புலியை ஐயப்பனின் நண்பனாக்கி, எருமையை யமனின் தேராக்கி, குரங்கை அனுமனாக கும்பிட்டு, நாயை கூட பைரவராக பார்த்து வணங்கக்கூடிய சமுதாயம் தான் நம் தமிழ் சமுதாயம் அப்படின்னு சொன்னா தமிழர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை இருக்குங்க.
உலகத்திலேயே அதிக கல்வெட்டுகள் கொண்ட நாடு அப்படின்னா அது இந்தியா. ஆனா உலகத்திலேயே அதிக கல்வெட்டுகள் எழுதப்பட்டிருக்கும் மொழி எதுன்னு கேட்டீங்கன்னா நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அப்படின்னு சொன்னா தமிழர்கள் எங்க போனாலும் பொழைச்சுக்கிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா பெட்ரோலை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரனா இருக்கலாம், பெட்ரோலை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரனா இருக்கலாம். ஆனா வண்டியில பெட்ரோல் அளவு குறைஞ்சிச்சுன்னா அந்த வண்டியை குப்புறக்கா படுக்க போட்டு உள்ள ஒரு விளக்கு மாத்து குச்சை விட்டு மாப்பிள 4 நாள் ஓட்டலாம் மாப்பிள அப்படின்னு கண்டுபிடிச்சது யார் என்று சொன்னால் நம் தமிழன் கண்டுபிடிச்சான். டிவியை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரனா இருக்கலாம். ஆனா டிவியில ரிமோட் வேலை செய்யணும்னா பின்னாடி 2 தட்டு தட்டுனா ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும் என்று கண்டுபிடிச்சது நம்மளுடைய தமிழர்கள். செல்போனை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரனா இருக்கலாம். ஆனா செல்போன்ல மிஸ்டு காலை கண்டுபிடிச்சது நம்ம ஊர் பொம்பளை பிள்ளைங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, தமிழர்கள் எங்க போனாலும் பொழைச்சுக்கிடுவாங்க. 10ஓட 11 வாழ்றதை விட கெத்தோட தனியாளா இருப்பதுதான் நம் தமிழர்கள் அப்படின்னு சொன்னா தமிழ் சார் சொன்னாங்களா அந்த பில்கேட்ஸ் பத்தி பேசும்போதுதான் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு அப்பா வெளிநாட்டுக்காரெல்லாம் என்ன சொன்னான்னு தெரியுமா? அவன் பையன் கிட்ட சாப்பிடும் பொழுது பார்த்து சாப்பிடுடா, சாப்பாட்டில் உள்ள ஒரு பருக்கை சிதறனா கூட இந்திய நாட்டு இளைஞன் அதை பொறுக்கி தின்னுட்டு போயிருவான்னு சொன்னான். ஆனா அதே அமெரிக்கன் இன்னைக்கு அவன் பையன் கிட்ட என்ன சொல்றான் தெரியுமா? கணிப்பொறி இயக்கும் பொழுது பார்த்து இயக்குடா, கணிப்பொறியில் உள்ள ஒரு பட்டன் சிதறனா கூட அந்த ஒரு பட்டனை வைத்து இந்திய நாட்டு இளைஞர்கள் இந்த உலகத்தையே ஆண்டு விடுவான் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த அளவு திறமைசாலிகள் இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு சமீபத்துல காஷ்மீர் தாக்குதல் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, பஹல்காம். அதுல ஒரு குழந்தைங்க ஏங்கி 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 அழுதுச்சுங்க. எல்லாருமே தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. ஐ லவ் யூ நானா, ஐ லவ் யூ நானா. ஆந்திரால அந்த அப்பா இறந்து கிடக்குறாரு காஷ்மீர் தாக்குதல்ல. அந்த குழந்தை அவ்வளோ தூரம் ஏங்கி ஏங்கி அழுகுது அப்பா இல்லையேன்னு சொல்லிட்டு. ஒருத்தர் சொல்றாரு அந்த குழந்தையுடைய அழுகையை நிப்பாட்டுறதுக்காக, கவலைப்படாதடா தங்கம், உனக்கு கடவுள் உன் கூட இருப்பாருடா அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை என்ன சொல்லி தெரியுமா? எனக்கு கடவுளே எங்க அப்பா தாங்க அப்படின்னு சொல்லுச்சுன்னா, இன்னைக்கு சாதி என்று சொன்னால் சாவடி, மதம் என்று சொன்னால் மரண அடி, நட்பு என்று சொன்னால் கட்டிப்பிடிக்கக்கூடிய சமுதாயத்தை நம்ம தயவு செய்து கொண்டு வரணும். மதம்ங்கிறது யானைக்கும் வெறிங்கிறது நாய்க்கும் தான் இருக்கணும். ஆனா மத வெறி மனுஷனுக்கு வரவே கூடாது. இன்னைக்கு நல்ல நல்ல விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுப்போம். ஒரு கோவில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு தேவாலயம் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் அந்த கோவிலுக்கு வரும் இறைவனுக்கே மகிழ்ச்சின்னு பள்ளிக்கூடங்களை கட்டி அழகு பார்த்தவர் தான் பெருந்தலைவர் தி கிங் மேக்கர் காமராஜர் அப்படின்ட்டு சொன்னா. இந்த தேசத்தில் உள்ள குழந்தைகள் கல்வி கற்க வேண்டுமானால் என்னோட 2 கைகளை மேந்தி பிச்சை எடுக்க கூட தயங்க மாட்டேன்னு ஒரு தலைவர் இருந்திருக்கிறாருங்க. கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, கர்ணனுக்கு மிஞ்சிய கொடையும் இல்லை, காமராஜருக்கு பின் எந்த அணைகளும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா? நல்ல தலைவர்களை கொண்டு வருவோம். குழந்தைகளுக்கு எல்லாம் பாசத்தை மட்டும் காட்டாமல் இந்த தேசத்தையும் தேச தலைவர்களையும் சுட்டி காட்டி வளருங்கள். நல்ல நல்ல விஷயங்களை நீங்க அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கறோங்கிறத மட்டும் அன்போடு கேட்டுட்டு, எல்லா விஷயங்களையும் தாண்டி நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உண்மையான தமிழ் பற்றுள்ளவங்க எல்லாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆனா உண்மையிலே நான் சொல்றேன், உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க யார் தெரியுமா சார்? யாரெல்லாம் இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபெயில் ஆகுறாங்களோ அவன் தான் உண்மையான தமிழ் பற்றுள்ள பசங்க அப்படின்னு சொன்னா. ஆனா இங்கிலீஷே தெரியாட்டாலும் தமிழர்கள் பொழைச்சுக்கிடுவாங்க சார். வெளிநாட்டுக்கார ஒருத்தர் நம்மளால ஒருத்தர் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. வெளிநாட்டுக்காரன் நம்மளை பார்த்து கேட்கறான், வாட் இஸ் திஸ்? நம்மளால கேட்கறான், கேர்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல. ஆனா இந்த தயிருக்கு புது விளக்கம் கொடுத்தான் பாருங்க. கேர்டுக்கு மில்க் ஸ்லீப் அட் நைட் அண்ட் மார்னிங் பிகம் டைட். மக்கா இங்கிலீஷ்காரன் தெரிச்சு ஓடனவமா, இவங்கிட்ட நம்மள இங்கிலீஷ் பேச்சு நம்ம பொழைச்சுக்கிடவே முடியாதுடா. யோசிச்சு பாருங்க, எங்க கூட்டத்துல ஒரு பொண்ணு அழகா இருந்தா அது வெளிநாடு, அந்த கூட்டமே அழகா இருந்தா அதுதான் தமிழ்நாடுங்க. எல்லாம் உங்ககிட்ட எப்படி கைத்தட்டலாம், அவங்க அழகுன்னு சொன்னாதாங்க நல்லா கைத்தட்டல் கொடுக்குறாங்க. நல்லா இந்த பசங்களை சமாளிக்கிறது, பொண்ணுங்களை சமாளிக்கிறது. பசங்க இன்னைக்குள்ள பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையா வாழ்றதை விட, பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மையா வாழ்றதை விட மனசுக்கு பிடிச்ச மாதிரி செம்மையா வாழ்ந்துடலாம்டா அப்படின்ட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல விஷயங்கள். இங்கிலீஷ் மேம்லாம் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு குழந்தை கொடுக்குறன்னு ஓடி போகுது. அப்பா டே இங்கிலீஷ் மேம் உள்ள வந்தோன்னா என்ன சொல்லுவாங்க? கீப் குவைட், கீப் சைலன்ஸ். தமிழ்ல ஒரு வார்த்தை பேசக்கூடாதுடா. ஒரு பையன் ஓடி வந்தான், மிஸ் எங்க வீட்டுல பூனை பாலை குடிச்சிட்டு போயிடுச்சு. டேய் பூனைங்கிறது தமிழ் வார்த்தை, அப்படி பேசக்கூடாது. சி ஏ டி கேட், கேட்டா குடிச்சிச்சு. இவன் சொல்றான் கேட்காம குடிச்சிட்டு போயிடுச்சு மிஸ் அப்படின்னு சொன்னா. அந்த ஆங்கில மொழி, ஆங்கிலம்ங்கிறது வெறும் மொழி தாங்க. ஆனா தமிழ் அப்படிங்கிறது அப்படி இல்லை. தமிழ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, நல்லா படிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தாண்டி இன்னைக்கு நிறைய திறமைகள் உங்களுக்கு இருக்குது.
லைப்ரரியில போய் நல்லா படிக்கும் பழக்கத்தை நம்மலாம் ஏற்படுத்திக்கணும். வெறும் சப்ஜெக்ட் நான்லாம் லைப்ரரிக்கு போனேன் அப்படின்னு சொன்னா நான் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட். சார் கூட வந்த உடனே கேட்டாங்க, மேம் கூட கேட்டாங்க, என்ன டிபார்ட்மெண்ட், தமிழா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஆனாலும் அந்த லைப்ரரியில 3 கார்டு கொடுப்பாங்க. அந்த ஒரு கார்டுக்கு நான் 3 புத்தகத்தை எடுத்துக்கலாம். அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4 புக்கு தான் நான் டிபார்ட்மெண்ட் புக்கே எடுப்பேன். மற்றது எல்லாமே அடுத்த புத்தகத்தை எடுப்பேன். இந்த புத்தகத்தை நீங்கள் மேலிருந்து கீழாக படிக்க 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 உங்களுடைய வாழ்க்கை கீழிருந்து மேலாக உயரும் அப்படிங்கிறதாங்க உண்மை. புத்தகம் தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுதான் ஆயுதம். நல்லா படிங்க. சில புத்தகங்கள் படிக்க சொல்லும், சில புத்தகங்கள் உழைக்க சொல்லும், சில புத்தகங்கள் வாழ சொல்லும், சில புத்தகங்கள் வாழ்ந்ததை சொல்லும். எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இளைஞர்களுக்காகவே ஒரு 10 கட்டளை போட்டிருப்பார். இளைஞர்கள் தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை உங்ககிட்ட இந்த மேடையில நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். 1, கடவுளின் மேல் நம்பிக்கைவே அல்லது உழைப்பின் மேல் நம்பிக்கைவே. 2, உன் அம்மா அப்பா சொல்லும் சின்ன சின்ன வேலைகளுக்கு செவி கொடு. 3 மணி காட்சிக்காக எப்போதும் உன் கல்லூரி படிப்பை தடை செய்யாதே. 4 பக்கமாவது நிச்சயமாக படி, அதில் காதல் காட்சி இருக்கவே வேண்டாம். 5 ரூபாய்க்காவது உன் சொந்த காசில் உழைத்து பார், அப்போதுதான் உழைப்பின் வழி என்ன என்பது புரியும். 6 அறிவு கொண்ட இளைஞனே, கூட இருக்கும் நண்பன் வாடா ஒரு கட்டிங் போடலாம் அப்படின்ட்டு போனா தவறான பாதைக்கு செல்லாமல் இது சரி இது தவறு என்று பிரித்திருந்து செல். 7வது கிழமையான ஞாயிற்றுக்கிழமையாவது நீ துன்பம் என்று நினைக்கின்ற பாட புத்தகத்தை எடுத்து படி. 8 முறையாவது உன் அம்மா அப்பா கட்டிருக்கும் வீட்டை சுற்றி வா, ஏனென்றால் அதில் தான் உன் தாயின் வியர்வையும் தந்தையின் வியர்வை துளியும் இருக்கிறது. 9 இரவு 9 மணிக்குள் வீடு வந்து சேர். அப்பொழுதுதான் வித்யா வினோதினி போன்ற பாலியல் குற்றங்கள் இல்லாமல் நம் இந்தியா பூத்து குலுங்கும் ஒரு பூஞ்சோலியாக மாறும். 10 நிமிடமாவது உன்னுடைய தாய் தந்தையரின் முகம் பார்த்து பேசு. அதுதான் என்று எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் அந்த இளைஞர்களுக்கு ஒரு 10 கட்டளை கொடுத்திருப்பாரு. நான் மாணவர்களை பார்த்து கேட்கிறேன், நான் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட இன்னைக்கு இதெல்லாம் காலேஜ்ல நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருந்தா கைகளை தூக்குங்க பார்க்கலாம். என்னுடைய அப்பா அம்மா கிட்ட நான் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிடுவேன். பரவாயில்ல, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க, பெரிய சூப்பரான ஒரு பாராட்டுகள். நல்ல விஷயங்க. இன்னைக்கு நம்ம அம்மா அப்பாக்கு நேரம் ஒதுக்குறது இல்ல, 24 மணி நேரம் செல்போன். அவனு சொல்லட்டுமா, செல்போனை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? மார்ட்டின் கூப்பர். ஆனா அவரே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காருங்க, செல்போனை கண்டுபிடிச்ச மார்ட்டின் கூப்பரே சொல்லியிருக்காரு, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் செல்போனை பயன்படுத்துவாராம். ஆனா நாம இன்னைக்கு செல்போனுக்கு எவ்வளவு தூரம் அடிமையாயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அதெல்லாம் ஓரம் கட்டி வைத்து உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வாருங்கள். இன்னைக்கு பெண் குழந்தைகள் அதிகமா இருக்கிறதுனால ஒரே ஒரு கவிதையை நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பெண் குழந்தைகளுடைய நட்பு கல்யாணத்துக்கு அப்புறம் தொடராதுங்க. நீங்க சொல்றீங்களா ஆண்களுடைய நட்பு தொடரும், ஆனா பெண் குழந்தைகள் நட்பு திருமணத்துக்கு அப்புறம் தொடராது. எங்கேயோ பிறப்போம், எங்கேயோ வளருவோம், எங்கேயோ போய் புருஷன் எங்கேயோ 3 முடிச்சு போட்டு இருப்போம். பெண் குழந்தைகளுடைய நட்பு தொடராது. அப்போ கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் 2 பெண் குழந்தைகள் 2 பெண் தோழிகள் ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திக்கிறாங்க. அவங்க என்ன பேசிக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்கள் எழுதியிருப்பார். நிறைய பெண்கள் இருக்கிறதுனால இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். 2 பெண் தோழிகள் ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாங்க, மீட் பண்றாங்க. அவங்க என்ன பேசுறாங்க? ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கு மரம், கிழக்கிளையா கூடு கட்டி கிளியடையும் புங்க மரம், புங்க மரத்தடியில் பூ விழுந்த மணல் வெளியில் பேன் பார்த்த சிறு வயசு பெண்ணே நினைவிருக்கா, சிரிக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கெட்டி விட, பட்டு சிறுகயிறு பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா, மருதாணி வச்ச விரல் மடங்காம தான் இருக்க, நாசமா போற நடுமுதுகு தான் இருக்க, சுருக்கா நீ ஓடி வந்து சொரிஞ்ச கதை நினைவிருக்கா, கருவாட்டு பானையில் சிறுவாட்டு காசு எடுத்து கோனார் கடை தேடி குச்சி ஐஸ் ஒண்ணு வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க, கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட, பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேளையில வீதி மண்ணில் 2 துண்டா விழுந்துருச்சே நினைவிருக்கா, வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நினைவலுக்க, வெள்ளி துருவல் போல வெள்ளை மணல் பளபளக்க, கண்ணாம்பூச்சி ஆடையில கால் கொலுச நீ தொலைக்க, சூடுவப்பா கிளவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக, ஏன் காலு கொலுச எடுத்து உனக்கு மாட்டி விட்டு ஏன் வீட்டில் நொக்கு பத்தை ஏண்டி நினைவிருக்கா, ஒன்னா வளர்ந்தோம், ஒரு தட்டுல சோறு தின்னோம், பிரியாது இருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம், ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்காலத்திய வாழ சம்மதிச்சோம் நினைவிருக்கா, ஆடு கனவு கண்ட அருவ அறியாது, புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது, எப்படியோ பிரிவானோம் இடி விழுந்த ஓடானோம், 20 வயசோட இருவேறு திசையானோம், தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக, வரட்டூரை தாண்டி வாக்கப்பட்டு நான் போக, ஓம் புள்ள ஓம் புருஷன் ஓம் புழப்பு உன்னோட, என் புள்ள என் புருஷன் என் புழப்பு என்னோட, நானும் கடந்துருச்சு நர கூட விழுந்துருச்சு, வயிற்றுல வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு, ஆத்தோரம் பூத்த மரம் ஆன அடங்கு மரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு,
அடி பெண்ணே நினைவிருக்கா என்று முடித்திருப்பார் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். இதுதாங்க, வெளிநாட்டில் எல்லாம் கோவில்கள் இருக்கும், ஆனா நம்ம நாட்டுல தான் குடும்பங்களே கோவிலாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னா, உலகத்தில் கொசுக்களே இல்லாத நாடு அதுனா அது பிரான்ஸ், காடுகளே இல்லாத நாடு கத்தார், ரயில்களே இல்லாத நாடு ஆப்கானிஸ்தான், ஏழைகளே இல்லாத நாடு சிங்கப்பூர், பள்ளிக்கூடங்களே இல்லாத நாடு திபெத், தனக்கென தேசிய தினம் இல்லாத நாடு டென்மார்க், தனக்கென தேசிய மொழி இல்லாத நாடு சுவிட்சர்லாந்து. ஆனா அன்பை மட்டும் கருவியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடு நம் இந்திய நாடு அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே பெருமைப்படணும். அருமையா இவங்க நினைச்சிருக்கலாம், ஒரு கல்லூரி டேக்கு ஒரு கல்ச்சுரல்ஸ்க்கு சும்மா யாருனாலும் கூப்பிட்டுருக்கலாம். ஆனா இன்னைக்கு நல்ல விஷயங்களோட என்னுடைய மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களும் கொண்டு போய் சேர்க்கணும் நினைத்த அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். என்னை அழைத்து பெருமை சேர்த்தவர்கள் பாராட்டுகள். வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பெண் குழந்தைகளுக்கு சொல்றேன், திமிராக இருங்கள், பயப்படாதீங்க, தைரியமாக துணிச்சலாக. முண்டாசு கவிஞன் பாரதி செய்வான், பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பாம்பார். திமிர் பிடித்தவர்கள் எல்லாம் அந்த திமிருக்கே பிடித்த பெண் குழந்தைகளாக இருங்கள், முயற்சி செய்யுங்கள், உங்களுடைய முயற்சி இன்னும் 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 மெருகேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் வெட்டிய மரம் தான் வீறு கொண்டு எழுகிறது, சுட்ட பின் தான் தங்கம் சுடரொளி வீசுகிறது. இளமை நெஞ்சங்கள் மலரட்டும், புதிய சிந்தனைகளுடன் புதுவளமார்ந்த நெஞ்சங்களுடன் எழுச்சி தீபம் ஏற்றோம். நன்றி, வணக்கம் மாணவர்களே.